ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரியும், இருந்தாலும் பிகினர்ஸ்க்காக நான் இந்த ரெசிபியை இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காமிக்க போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதுதான் நம்ம ரெசிபிக்கு தேவையான மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ்: சேமியா, cashew, ஜவ்வரிசி, ரேசின்ஸ். பாக்கி உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் கொஞ்சம் சூடானவுடனே நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேஷ்யூவும் ரேசனும் போட்டு நெய்யில் வறுத்து எடுக்க போகிறோம். நெய் சூடானதுக்கப்புறம் கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். ரேசின்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூவும் ரேசின்ஸும் நிறையா வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் சேமியா ஆட் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ரோஸ்டட் சேமியாவாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயசம் பண்ணோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாயசம். சேமியா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயிலே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஜவ்வரிசி ஒரு 1 hour அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். ஜவ்வரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம ஒரு 1 hour அளவுக்கு அப்படி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். ஜவ்வரிசி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சேமியா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஜவ்வரிசி சேர்ந்து ஒட்டாமல் இருக்கும். சீனி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு சீனி ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா நெய்யில், கேஷ்யூவும் ப்ளம்ஸும், அதை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ ப்ளம்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை அப்புறமா மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.